பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலையை செய்தது யார், ஏவியவர்கள் யார் என்று கண்டறிவதிலே காவல்துறை மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 33 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னை பல்வேறு குற்றவாளிகளுக்கு வழக்கு நடத்தியவன் என்ற முறையிலே என்னை விசாரிப்பதனால் துப்பு ஏதும் கிடைக்கலாம் என்ற கோணத்திலே எனக்கு சம்மன் அளித்து இன்று விசாரணை அழைத்தார்கள். நான் நடத்திய வழக்குகளில் குற்றவாளிகளாக இருந்தவர்களை பெயர்கள் கேட்டு அவர்களுக்கு உண்டான தொடர்பு, அவர்கள் என்னிடம் பேசிய தொலைபேசி தகவல்கள் போன்றவற்றையெல்லாம் சிடிஆர் எல்லாம் வெரிஃபை செய்து இந்த கொலையில் என் மூலமாக ஏதாவது யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்று துப்பு கிடைக்குமா என்பதை அறிவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அவர்களுக்கு தெரிவித்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு விசாரணை முடித்து என்னை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கொலை செய்தவர்கள் யார் என்று எனக்கு நேரடியாக தெரியாது என்பவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய கால் டீட்டெயில்ஸ் வெரிஃபை செய்யப்பட்டது. எந்த குற்றமும் கண்டறியப்படவில்லை. இந்த விசாரணை சுமூகமாக முடிந்தது. ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. அவர்கள் உண்மையிலே காவல்துறையை பாராட்ட வேண்டும். அதிக நேரம் எடுத்தாலும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். நாகேந்திரன் என்ற ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் ஆஜராயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் ஆஜரானதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் காவல்துறையில் அவருடைய வீட்டு கிரக பிரவேசத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையில் காவல்துறையிட்ட பேசுவதற்காக என்கிட்ட சொன்னாங்க. பையன் சொன்னார், அதனால் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் அவர்கிட்ட நான் அவர் யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தினேன், யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தலை, என்ன கேஸ் நடத்தி என்ன முடிவாச்சு, இந்த மாதிரி தகவல்கள் தான், பொதுவான தகவல் தான் நான் சொல்லியிருக்கிறேன். 2015 ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அது ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு. 2017 24 வரைக்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாகத்தான் பழகி வந்தோம். அவருடைய இல்ல நிகழ்வுகள்லாம் என்னை அழைப்பார். என்னுடைய இல்ல நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறேன், வந்திருக்கிறாரு. பல கூட்டங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ரெண்டாவது பல சந்தர்ப்பங்களில் பல விசேஷங்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஒன்றாக உணவறிந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.